வணக்கம். கொஸ்டின் நம்பர் 62. ஓகே. டோன்ட் ஆங்க்ரி வித் அஸ் காட். டோன்ட் பி ஆங்க்ரி வித் அஸ் காட் இஸ் அன் டேஷ் சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுவும் கண்டினியூஸாக 3 கேள்வி ஒரே சாப்டர்லேருந்து வந்திருக்கு. இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து. ஸோ இது இந்த பிடிஎஃப்ல நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் என்ன, ஒவ்வொரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, டிக்ளரேட்டிவ்னா என்ன, அது எப்படி இருக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், இன்ட்ராகேட்டிவ்னா என்ன, இம்பேரேட்டிவ்னா என்ன அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டாக இருக்கணும், அல்லது ரெக்வஸ்ட்டாக இருக்கணும், அல்லது அட்வைஸாக இருக்கணும். இது இருந்தால் இம்பேரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நம்மளோட கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. டோன்ட் பி ஆங்க்ரி வித் அஸ் காட். இதை பண்ணாதீங்க அப்படின்னு கட்டளை வாக்கியமாக இருக்கு. கரெக்டா. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, கட்டளை வாக்கியம் தான். அஃபர்மேட்டிவும் கிடையாது, இன்ட்ராகேட்டிவும் கிடையாது, எக்ஸ்க்ளமேட்டிவும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ அப்போ ஒரு கமாண்டாக இருந்துச்சு அப்படின்னாலே அது என்ன, கண்டிப்பாக இம்பேரேட்டிவ் ஃபார்ம் தான். அப்போ டோன்ட்னாலே செய்யாதீங்க அப்படிங்கிறது ரெண்டுமே என்ன தான் வரும், உள்ளுக்குள்ளே இம்பேரேட்டிவ் ஃபார்முக்குள்ளே தான் வரும். அப்போ டோன்ட் பி ஆங்கிரின்னு சொல்லும் போதே அப்போ அது ஒரு கட்டளையாக மாறிடுது. அப்போ இது தெளிவாக இம்பேரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். ஓகேவா. நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. கமாண்டு, ரெக்வஸ்ட், அட்வைஸ், இந்த 3 இதாக இருக்கலாம். ஓகேவா. இது எல்லாமே என்ன, இம்பேரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான். தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த என்னோட மெட்டீரியல் இந்த இடத்துல பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஈஸியாக என்ன செஞ்சிருக்க முடியும், ஆன்சர் கொடுத்துருக்க முடியும். சரிங்களா. ஓகே. இப்போ 62 கேள்வி முடிச்சாச்சு. கம்ப்ளீட் 62 கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.